பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற ஒரு பெரும் போட்டி உலகெங்கிலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பூனைக்கு மணியை ரஷ்யா கட்டியிருக்கின்றது. இவ்வளவு போடலாம் தேவையில்லை. ரஷ்யா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்திருக்கின்றது. அது ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்லேருந்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு வந்து அது பெரிய அளவு சக்ஸஸ் கொடுத்துருக்கின்றத மருத்துவ உலகம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அதை மற்ற நாடுகள்லாம் வந்து அதை வந்து உன்னிப்பாகவும் கவனித்து வருகின்றது. இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சது போச்சு வந்ததுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஒன்று மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. கதைப்போமா நேயர்கள் ஹைப்புன்னு ஒரு பட்டன் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஹைப் வந்ததுன்னா தயவுசெய்து அந்த ஹைப்பை வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய சப்போர்ட்டோட இந்த நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறோம், இந்த சேனல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறோம். ஸோ சப்போர்ட் செய்ய மறக்காதீங்க. ஹைப் பட்டன் அண்ட் லைக் பட்டன், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. ரைட். மனித சமுதாயம் பல்வேறு விதமான கொள்ளை நோய்களை எதிர்கொண்டிருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு 1910-20களில் நீங்கள் இப்போ கப்பலில் பிரயாணம் பண்ணும்போது காரை வந்து தூக்கி போட்டுருவாங்க கடலில், அவ்வளோதான். அதன் பிறகு வந்து டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மனித சமுதாயத்துக்கு இருந்தது. அதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அதன் பிறகு வந்து போலியோ மாதிரியான உடல் உறுப்புகளை செயலிழக்கக்கூடிய ஒரு வியாதிகளை வந்து சொட்டு மருந்துகளை வந்து குழந்தைகளுக்கே போட்டு, அதாவது ஒரு குழந்தை இப்போ வந்து வளர்ந்து வர்றதுக்குள்ளே வந்து 8-9 வேக்சினேஷன்லாம் நம்ம பண்ணி மனித சமுதாயத்தை வந்து போலியோ இல்லாத சமூகமாக நம்ம வந்து மாற்றிருக்கோம். இந்த போலியோ வந்து விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினாலே வந்து நிறைய பேர் வந்து அந்த சொட்டு மருந்துலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் போனதுனால அங்கங்கு ஏதாவது ஒரு கேசஸ் இருந்தாலும் கூட முன்னாடிலாம் வந்து உடல் ஊனமுற்றோருடைய எண்ணிக்கை நிறையவே இருந்தது. அதை பெரும்பங்கு வந்து குறைச்சது. அதில் மிக முக்கியமாக சொல்லணும்னா கலைஞர் அவர்கள் வந்து இந்த போலியோ ட்ராப்ஸை வந்து நாடெங்கிலும் தமிழ்நாடு எங்கிலும் அதை வந்து விநியோகிக்கணும்னா என்ஜிஓலாம் லைன்ஸ் கிளப் மாதிரியான என்ஜிஓக்களை வந்து உள்ளார சேர்த்து அதை வழங்கினார். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் இது நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து அது கடமைதானன்னு சொல்லிட்டு போவாங்க. கொடநாட்டில் போய் உட்காந்துடல கலைஞர், ரைட். 6 மாதம் கொடநாட்டிலலாம் போய் உட்காந்ததில்லை. ஒரு நாளும் தலைமை செயலர், அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தலைமை செயலர் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, நான் அவர் வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் 9 வாட்டி தான் சந்திச்சிருக்கேன்ட்டு. ஆனால் டெய்லியும் தலைமை செயலாளரை சந்தித்தவர் கலைஞர். அந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, ரைட். அந்த கதை விடுங்க. ஸோ போலியோ இல்லாத ஒரு தமிழகத்தை தமிழ்நாடு அரசு தன்னுடைய முயற்சினால் மேற்கொண்டு சரி பண்ணிச்சு. இப்போ இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது புற்றுநோய் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இதை நீங்கள் வந்து யோசித்து கூட பார்க்க முடியாத மாதிரியான ஒரு விளைவுகளை வந்து புற்றுநோய் வந்ததுன்னா ரேபிஸ் மாதிரி குணப்படுத்தவே முடியாது. அதுவும் ஆரம்ப காலத்தில் நீங்கள் புற்றுநோயை கண்டுபிடிச்சிங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம், செய்யலாம், கீமோலாம் பண்ணணும். அதுவும் வந்து உங்களுடைய சேமிப்பின் முழு விஷயத்தையும் அதை எடுத்துக்கும், சாப்பிட்டுடும். ஒரு கீமோவுக்கு வந்து 1.5 லட்சம் அந்த மாதிரிலாம் வேறு லெவல். அதெல்லாம் அந்த சிகிச்சை முறையும் சரி, அதனால் உடல் பாதிப்புகள், சொத்து, மன உளைச்சல், கண்ணெதிரே வந்து நாம் நேசித்தவர்களை இழக்கிறதுலாம் வந்து மிகப்பெரும் கொடுமை. இது வந்து யாருக்கு வரும், எப்படி வரும்னு யாருக்கும் சொல்லவே முடியாது. இதுக்கு வந்து கடந்த 30-40 ஆண்டுகளாக வந்து இப்போ கடுமையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்டு வருது மருத்துவ உலகம். ஆனாலும் கீமோ மாதிரியான விஷயங்கள் தான் அதுக்கு வந்து இருந்ததுக்கோசரம் இந்த வந்து ஒரு ஊசி மூலமாகவோ இது ஒரு எளிமைப்படுத்துகிற விஷயமாகவே அது இல்லை. அதுவும் வந்து 3rd 4th ஸ்டேஜ்லாம் போனால் கைவிரிச்சிடுவாங்க. இருக்கிற சொத்துக்களை எல்லாமே இந்த மருத்துவ செலவுகளுக்கே வந்து குடும்பத்தினர் வந்து கொடுத்து அழிஞ்சு போனாங்க, மன உளைச்சல்களில் இருந்தாங்க. அதற்கு வந்து பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படின்றதான். புற்றுநோய் அம்மனுக்கு யார் மணி கட்டியதுன்னா ரஷ்யா தான் கட்டியிருக்குது இப்போதைக்கு. இதுவும் வந்து ட்ரையல் பேசிஸில் அது இருந்தாலும் கூட ஊர் பக்கம் சொல்லுவாங்க, பட்னியாக கடந்த நாய்க்கு பாதி தோசை போதுன்ட்டு. அந்த மாதிரி எந்த பக்கமே போக முடியாத ஒரு சூழல்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு கையேறு நிலைன்னு இருக்குல்ல, அந்த கையேறு நிலையில் கொஞ்சம் லைட்டாக வந்து விரலை கொடுத்துருக்குது ரஷ்யா. இன்னும் வந்து அது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அது போகும்போது சக்ஸஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் இந்த ரேட் வந்து குறையும். இப்போதைக்கு ரஷ்யா கண்டுபிடித்திருக்கக்கூடிய என்ட்ரோமிக்ஸ் அப்படின்னு அந்த புற்றுநோயினுடைய மருந்துக்கு வந்து பேர் வச்சிருக்க ரஷ்யா, இந்த மருந்தினுடைய இப்போதைய விலை வந்து 3 லட்ச ரூபாயிலிருந்து 4 லட்ச ரூபா வந்து வரை சொல்கிறாங்க. இந்த புற்றுநோய் ஏன் ஏற்படுது? புகையிலை,
அதீனமான மது குடித்தல், அப்புறம் டிஎன்ஏ பிரச்சனை. இந்த டிஎன்ஏ பிரச்சனையில் தான் வந்து யாருக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுடைய வகையறாவில் உங்களுடைய பரம்பரையில் யாராவது டிஎன்ஏவில் இந்த மாதிரி வந்து புற்றுநோய் அவங்களுக்கு செல்கள் இருந்ததுன்னா உங்களுக்கும் அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்த புற்றுநோய் அப்படின்றது என்னென்னா, செல் வந்து உருவாகி அது அழிஞ்சு போகும். ஆனால் அழிஞ்சு போகாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வீட்டு வந்து காலி பண்ணாமல் ஒரே இடத்துல, அதாவது வாடகைக்கு வீடு விடுறோம், அவன் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து வேலை முடிஞ்சு கிளம்பிடணும்ல. நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன், இந்த வீட்டை நான் அந்த அறையை நானே தான் வச்சுக்குவேன் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்து அப்படி இருக்கும். அப்படி தான் வந்து இந்த புற்றுநோயுடைய செல்கள் வந்து அழிந்து போகாமல் அங்கேயே உட்காந்து சண்டித்தனம் பண்ணி பல்கி பெருகி என்ன மரணத்தை சம்பவிக்குது. இதுதான் வந்து இந்த புற்றுநோய்க்கான பேஸ். நான் ஒன்றும் அறிவியலாளர் கிடையாது, மருத்துவ உலகத்தில் சிறந்த விற்பனரும் கிடையாது. படித்த விஷயங்களை எளிமையாக கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறது, தட்ஸ் ஆல் ரைட். இன்னும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா சிவகங்கையில் ஒரு மருத்துவர் ஃபருக் அப்துல்லான அவர் ரொம்ப அழகாக வந்து நிறைய மருத்துவ குறிப்புகள் வந்து எழுதிட்டுருக்கார், ரைட். அவருடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து புற்றுநோய் குறித்தான செல் புரதம்னு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். நம்ம அந்த அளவுக்கு போல் புற்றுநோய் வந்து ஏன் உருவாகுதுன்றதுல இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ இந்த செல்கள் வந்து சண்டித்தனம் பண்ணி அதே இடத்துல இருக்குதுங்க, அதுங்க அழிக்க முடியல. அதனால் ஒரு இடத்துல ஒரு அறையில் இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, ஒன்றும் இல்லை, ஒரு லிஃப்ட்லேயே நீங்கள் போகிறீங்க, 5 பேர் தான் கெப்பாசிட்டின்னா அந்த 5 பேர் தான், அதுக்கு மேலே போனால் அது தகமாற ஆரம்பிச்சு இறங்குண்டுவாங்க, ரைட். ஸோ அப்படி தான் வந்து இந்த புற்றுநோயை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக புரிய வைக்கிறேன். செல்கள் இறக்காமல் அங்கேயே இருந்து சண்டித்தனம் பண்ணுறது தான் நம்மளுக்கான பெரிய பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, இதில் புற்றுநோய் காரணமாக உங்களுடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய காயம் அந்த மாதிரியான விஷயங்களை இதுங்க போய் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இன்னும் பல்கி பெருகி உயிருக்கு உழை வைக்கிறது. இதுதான் அதில் இருக்கிற இது. சரி சார், இந்த சின்ன குழந்தைங்க அப்பாவிகள் சிகரெட்டே பிடிக்காதவங்களாம் வருது, ஏன்னா அது டிஎன்ஏ. அதனால் வந்து இதை வகைமைப்படுத்தவே முடியல, யாருக்கு ஒன்றாலும் வரும் அப்படின்னும் போது மருத்துவ பரிசோதனையை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிக்கணும். ஒன்று, ஆரம்பகால புற்றுநோயை கண்டுபிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகலாம். இதெல்லாம் ஓகே. இந்த வீடியோவை நான் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம், எங்கள் வனிதாத்தை வந்து இந்த புற்றுநோய் காரணமாக அவங்க பட்ட அவசைகளை நான் கண்ணிலிருந்து எதிர நான் பார்த்துருக்கேன். அதுக்காகவே அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். உண்மையிலே வந்து கையறு நிலை தான் அது. இப்போ இந்த என்ட்ரோமிக்ஸ் இந்த மருந்து இருக்கு இல்லையா, ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்க மருந்து வந்து கோவிட் காலத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணி தான் வந்து இந்த பைசர் இந்த மாதிரியான மருந்துகள்லாம் வந்தது. இந்த ஆராய்ச்சியில் ஒரு பகுதியாக கோவிட் காலத்தில் இந்த ஆராய்ச்சியில் பாதியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து அந்த கொரோனா தடுப்பு மருந்துகளை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்க. அந்த மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சவங்களுக்கு தான் வந்து நோபல் பரிசு வந்து 2023 கொடுத்தாங்க. அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி கொரோனாவில் பல லட்சம் மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக நோபல் பரிசும் கொடுத்தாங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய அந்த விஷயத்தை 30 வருட காலமாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமான விஷயங்களை இதில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கிற எக்ஸ்ட்ரோமிக்ஸ் வந்து இந்த mRNA தொழில்நுட்பத்தில் வந்திருக்கக்கூடிய மருந்து வகை, ரைட். இது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு போலியோ அப்படின்னு ஒரு ட்ராப்பு, அது எல்லாருக்கும் குழந்தைங்க வாயில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு விட்டுருவாங்க. இதில் ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த என்ட்ரோமிக்ஸ் மருந்து இருக்கு இல்லையா, இது எப்படின்னா ஒவ்வொரு நோயாளியினுடைய இம்யூனிட் பவரு, அவங்களுடைய டிஎன்ஏ, அவங்களுடைய உடல், அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையில் மருந்து தயாரிக்கிறாங்கன்றதான் இதில் இருக்கிற பெரிய சிறப்பு. அதாவது வந்தானுக்கு போனானுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரேபிஸ் ஊசி, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான போலியோ சொட்டு மருந்துலாம் இல்லாமல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, புற்றுநோயால் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி ஆராய்ச்சி, டிஎன்ஏ, அவருடைய எங்கே வந்து குறைபாடுகள், எந்த இடத்துல நோயினுடைய தாக்கன்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க ஹிஸ்ட்ரியை வச்சு ஏஐ மூலமாக இந்த ஹிஸ்ட்ரியை ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மருந்து ரெடி பண்ணுறாங்க. அதுதான் இதில் இருக்கிற சுவாரஸ்யமும் சிறப்பும் ஆகும். அப்போ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கான ஒரு டோசேஜ் வந்து ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்தில் வந்து அதுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு போடுறாங்க. இந்த டோசேஜ் வந்து 2 வகையான டோசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று, புற்றுநோயை அதிகப்படுத்தாமல், இப்போ கீமோ பண்ணி அங்கே வந்து செல்களை அழிச்சிடுவாங்க. புற்றுநோயை பாதித்தவர்களுக்கு கீமோ பண்ணி அந்த புற்றுநோய் செல்களை அழிப்பாங்க. அது அழித்தாலும் திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஊசிகள், இந்த டோசேஜ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, இன்ட்ரோமிக்ஸ் டோசேஜ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த
செல் வந்து அதுக்கு பிறகு வளர்றது கிடையாது, அப்படியே இருக்குது. அந்த செல் வளராமல் இருக்கும் பொழுதே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஆயுட்காலம் ஒரு 2 வருஷத்தில் இறந்துருவாங்க, 6 மாதத்தில் இறந்துருவாங்கன்னு சொல்லும்போது அவங்க இன்னும் வந்து ஒரு ஆயுட்காலம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் போகுது. இது ஒரு டைப் ஆஃப் வேக்சின். இன்னொரு வேக்சின் என்னென்னா அது உள்ளார போய் புற்றுநோய் செல்கள் எல்லாத்தையுமே அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடி வந்து அது வந்து இது ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்லேருந்து இப்போ கிளினிக்கல் ட்ரையலுக்கு எடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எதுவுமே இல்லை, கீமோ மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரே விஷயம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் ஆற்றுல அலை அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம், பிடிக்கிறதுக்கு எதுவுமே புடுமானமே எதுவுமே இல்லை அப்படின்னும்போது தப்புன்னு பிடிக்கிறதுக்கு வந்து இந்த வேக்சின் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதை தின்னா பித்தம் தெளிவுன்ட்டு இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க நாட்டு மருந்து அது இது மாந்திரீகம் ஜோசியம்னு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து எங்கே தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரியான அந்த பரபரப்பை வந்து ஓரளவுக்கு வந்து இது வந்து ஒரு அதான் வெள்ளத்தில் புடிமானமே இல்லாமல் அடிச்சுன்னு போனவனுக்கு வந்து ஒரு கழியோ குச்சியோ கொடுத்தா பிடிச்சிட்டு ஒரு தன்னம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி தான் நான் இந்த என்ட்ராமிக்ஸ் மருந்தை வந்து நான் வந்து பார்க்குறேன். மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, மருத்துவர் உலகம் என்ன சொல்லுதுன்னா இதை இன்னும் கூட வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ரீ கிளினிக்கல் ட்ரையலில் இன்னும் நிறைய இடங்களில் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதன் பிறகு இது வந்து பெருவாரியான இடத்துக்கு இதை எடுத்துன்னு போய் சேர்க்கலாமே, பெருவாரியான மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கலாமே, ஏன் வந்து இவ்வளோ அவசரப்படுறீங்க? ஏன்னா கோவிட் டைமில் இந்த மாதிரி தான் நிறையா வந்து பண்ணாலும் கூட ரொம்ப ஆலோசித்து நிறைய விஷயங்களை வந்து ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்லாம் பண்ணி தான் வந்து அதை வந்து வேக்சினை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மருத்துவர் உலகமும் சரி மருத்துவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஏதோ தின்னா பித்தம் தெளிவினும் போது ஏதோ ஒன்று வந்திருக்கே எனக்கு சந்தோஷம் அப்படின்றது தான் அவங்களுடைய மனநிலையாகவே இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் கிடையாது, மருத்துவ உலகம் வந்து எங்கேயுமே சைடு எஃபெக்ட் வந்துடக்கூடாதுன்றது வந்து கவனத்தில் கொண்டு தான் அந்த குற்றச்சாட்டையும் சரி மற்ற விஷயங்களும் வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து அதாவது 100 பேருக்கு வந்து 2 பேருக்கு ஒவ்வாமை வரலாம், அப்போ 98 பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுல, இதில் வந்து 75% ஒர்க் அவுட் ஆனால் கூட போதுன்றது தான் என்னுடைய மனநிலை. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல், அது ஒரு மிகப்பெரிய பெரிய கொடுமை. உதாரணத்துக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஆழ்வார்பேட்டை நம்ம முதல்வர் வீட்டுக்கிட்ட வந்து கேன்சர் அப்போலோ ஒன்று இருக்கும். எஸ்ஆர்பி டூல்ஸ் கிட்ட அங்கே கேன்சர் கட்டடம், அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தை பார்க்கும்போதே ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக வலிக்கும். எவ்வளோ பேர், எவ்வளோ வடநாட்டில் பாகிஸ்தான் அரபுல இருந்தெல்லாம் எல்லாம் கிளம்பி வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றப்ப அந்த பிரம்மாண்டமான பில்டிங்கை பார்க்கும்போதே பயமாக இருக்கும். இப்போ கூட நான் வந்து எஸ்ஆர்பி ஹாலிடே பக்கத்தில் இன்னொரு கேன்சர் இன்ஸ்டியூட், அது பேர் மறந்துட்டேன் நான். ஏமா இதையெல்லாம் வந்து ஒரு வேக்சின் வந்து தவிடுபொடியாக்கி மக்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுன்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவன் வந்து ராப்பகலாக கண்ணு மூச்சு என்னென்னோ பண்ணால் வேத காலத்தில் விமானம் கண்டுபிடிச்சா மயிரை கண்டுபிடிச்சா மட்டை கண்டுபிடிச்சா இங்கேருந்து சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் வந்து அறிவியல். அதனால தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பள்ளிகளில் பேசக்கூடாதுன்றார். அப்படி இருந்தால் தானே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்புகள் வரும், மனித சமுதாயத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும். ஸோ எனிவே இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு புரிகிற மாதிரியான இது விஷயமாக இதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது பயன்படும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் இருந்ததுன்னா அதை ஹைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இதை ஷேர் பண்ணுங்கள். புற்றுநோய் அம்மனுக்கு வந்து உண்மையிலே ரஷ்யா வந்து மணி கட்டியிருக்கு. புடின் அவர்களுக்கு நன்றியும் அன்பும் பேரன்பும், இது எப்படி சொன்னாலும் தகும். ஆனால் உலக நாடுகள் எல்லாம் ரஷ்யா மேலே ஒரு பெரிய கண்ணு வச்சுருக்கு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். ஏன்னா ஒரு டோசேஜ் வந்து 3 லட்ச ரூபா கிட்ட போகுது இப்போதைக்கு. இது வந்து ரஷ்யாவில் இருக்க சிட்டிசன்ஸுக்கெலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அது இந்த பேட்டர்ன் வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு வரும்போது இது உலகளாவிய சந்தைக்கு வரும்பொழுது பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் போகும். அதை நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து பெரிய நாடுகள், அதாவது வளர்ச்சியோட இந்தியாலாம் அப்படி அதில் சொல்லவே முடியாது. இந்தியாவில் வந்து இன்னும் எங்கள் அம்மா அசிங்கப்படுத்திட்டாங்கன்ட்டு நீலிக்கண்ணீர் வடிக்கிற விஷயத்தில் நம்ம இன்னமும் இருந்துகிட்ருக்கோம், ஓட்டை திருடிட்டு இருக்கோம், அதான் நடந்துகிட்ருக்கு. பட் எனிவே புட்டின் கவர்மெண்ட்டுக்கும் ரஷ்ய மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். வேறு என்ன, மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.